உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கடக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே மற்றவங்க மேலே ரொம்ப பாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி அவங்களும் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கும்போது அவங்களால் ஏமாற்றப்படக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள். நீங்கள் கொடுக்குற பாசம், நீங்கள் கொடுக்குற அரவணைப்பு எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்துரும். ஆனால் உங்களுக்கு நேரம் சரியில்லாத போது அவங்களாலையும் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளையும் அடைந்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ரொம்ப விசேஷமான பயிற்சி. காரணம் என்னன்னா, குரு இயற்கையே ஒரு சுபகிரகம், அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன். அப்போ சுபகிரகம் சொல்லும்போது நல்ல சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான், தனக்காரகன் சொல்லும்போது பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த கடக ராசி என்பவர்களுக்கு அவர் பாக்யாதிபதி குரு பகவான். அதான் ரொம்ப முக்கியம். அனைத்து விதமான பாக்கியங்களை யார் கடகராசி என்பவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா குரு பகவான் மட்டும்தான் செய்யணும். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த கடகராசி என்பதுக்கு இந்த குரு பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அஷ்டம சனியில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். முதல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில், திருமணத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் நிறைய பேருக்கு சண்டைகள், பிரச்சனைகள், பிரிவினைகள், அதனால் தேவையில்லாத தகாத பழக்க வழக்கங்கள், தகாத உறவுகள், இதை சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு இந்த கடந்த 2.5 ஆண்டுகளாக அதிகமாக இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த குரு பயிற்சி இருக்க போது. ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இடம் குரு பகவான். அதுவும் இல்லாமல் கடகராசிக்கு அது ஒரு மிகவும் விசேஷமான இடம். அப்போ நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமே ஆகலை, திருமணம் ஆகாமல் இருக்குது, ரொம்ப நாளாக வரன்னு பார்த்துட்ருக்கோம், ரொம்ப நாளாக நாங்கள் பையன் பார்த்துட்ருக்கோம், பொண்ணு பார்த்துட்ருக்கோன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல வர்றது நிறைய சுப நிகழ்ச்சிகளை கொடுக்க போகிறார், சுப செலவுகளை கொடுக்க போகிறார். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் மூலமாக திருமண யோகம் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ள காலமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் போகுது. அதே போல் இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் நிறைய பேருக்கு வேலை மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்குன்னா, நல்ல சம்பளத்துடன் நல்ல பதவியுடன் இருக்கக்கூடிய ஒரு வேலை மாற்றமாக இருக்கும். ஆனால் அந்த வேலை மாற்றம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேறு ஊருக்கு மாறுற மாதிரி இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ வேறு ஊருக்கு மாறுற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. நல்ல பதவி கிடைக்கும், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதுமாதிரி வேலையே இல்லை சார், எனக்கு வேலை போய் 1 வருஷம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இல்லை நான் இப்போ தான் படித்து முடித்து வேலைக்கு வர ட்ரை பண்ணுறேன், இல்லை 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ட்ரை பண்ணேன், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து வேறு ஊருக்கு மாறி ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதத்தில் குரு பயிற்சியாகி 3 மாதத்தில் உறுதியாக வேலை கிடச்சிடும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் நிறைய கடகராசி என்பது வெளிநாடு சம்பந்தமான ஒரு வேலை கிடச்சிடாதா? ஏன்னா கடகராசி அப்படின்னா நீர் ராசி. அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா கடல் கடந்து போய் நம்ம சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை எப்போவுமே இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரலாம், இன்னொரு காலகட்டத்தில் வரலாம், இல்லை வேறு ஒரு காலகட்டத்தில் வரலாம். சில பேருக்கு வயதான காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வரும். 45 வயசுக்கு மேலே நம்ம வெளிநாடு ஏன் போகல, எல்லோரும் வெளிநாடு போயிருக்காங்க, சம்பாதிச்சுக்க நம்ம ஏன் பண்ணலன்ற எண்ணங்களை கடந்த 2.5 ஆண்டுகளாக நிறைய யோசிச்சுருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய இந்த குரு பயிற்சி வெளிநாடு வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க, இல்லை சார் எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு சார், 45 வயசு ஆயிடுச்சு சார், 35 வயசு ஆயிடுச்சு சார், ஃபாரினில் நிறைய பிரச்சனை இருக்குது சார். எல்லா பிரச்சனையும் இருக்கட்டும், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கிடைச்சா கண்டிப்பாக போவீங்க, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை வெளிநாட்டில் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் சார், இங்கேயே வேலை இல்லாமல் இருக்கேன் சார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், எப்போ இந்தியா வரலான்னு தெரியாமல் இருக்கேன் சார், புரியாமல் இருக்கேன் சார், வீசா முடிய போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாங்க.
அவங்களுக்குமே கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் உண்டு. நீங்கள் அங்கேயே கண்ட்ரி மாறுங்க, அங்கேயே ஸ்டேட் மாறுங்க. வேலை அங்கே தாண்டி நீங்கள் மினிமம் ஒரு 250 கிலோமீட்டர் தாண்டி அங்கே இருக்கிற ஊர்லேருந்து 250 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் வேலையை தேடிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டிலையும் வேலை கிடைக்கும். நீங்கள் இந்தியா வர வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான வாய்ப்புகள் வரும்னு சொல்லியாச்சு. அப்போ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வரும், இம்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வரும். அவங்களாம் அதை உறுதியாக செய்யலாம். நீங்கள் வெளிநாடு போய் பார்த்துட்டு கூட இம்போர்ட் பண்ணுவீங்க, பார்த்துட்டு கூட எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. அதற்கான சூழ்நிலைகள் வரும். அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா நிறைய இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா ஒரே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குது. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னா செலவுகளை கொடுப்பார். அப்போ அந்த செலவு நல்ல செலவாக மாற்றிக்கிறது எப்படி? ஒரு வீடு வாங்கிக்கிங்க, ஒரு கார் வாங்கிக்கிங்க, ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிக்கிங்க, ஒரு லேப்டாப் வாங்கிக்கிங்க, எது உங்களுக்கு பிடிக்குதோ, இல்லை வேறு ஒரு டூர் போயிட்டு வாங்க, வெளியூர் டூர் போயிட்டு வாங்க, வெளிநாடு டூர் போயிட்டு வாங்க. அந்த மாதிரி சுப செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்களை செலவுகள் வராது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லைனா மருத்துவ செலவு வருமா சார்னா கண்டிப்பாக வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். அவங்களுக்கு வீடு வாங்குறது யோகம் இருக்குது, இடம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. இல்லை சார் நான் ஒரு இடம் வச்சுருக்கேன் சார், விற்க முடியாமல் இருக்குது, ஒரு வீடு வச்சுருக்கேன் சார், விற்க முடியாமல் இருக்குது அப்படின்னா அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். ஆனால் திருப்பி வரக்கூடிய காசு ஒன்று கடன் கட்டுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா அந்த செலவு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கும்போது செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கடன் கட்டுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை சார் கடன்லாம் கட்டி கொஞ்சம் காசு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை பேங்க்கில் போடலான் இருக்கேன், அது மாதிரி பண்ணாதீங்க. திருப்பி ஒரு இடத்த வாங்குங்க, திருப்பி ஒரு வீடு வாங்க, இல்லை ஒரு கார் வாங்க, ஒரு பைக் வாங்க, ஏதோ ஒன்று வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ள தருணமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், அது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கிற்கு வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் தீரும். அதேமாதிரி பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்குகள் அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு ஏதோ அடிதடி தகராறு, ஒரு செக் ரிட்டர்ன், இந்த மாதிரி பிரச்சனைலாம் கடந்த 2 வருஷம் சந்திச்சிருக்கீங்க, இல்லாமலாம் இல்லை. நிறைய பேருக்கு செக் ரிட்டர்னு, பவுன்ஸு, அதேமாதிரி செக்கு இன்னொருத்தருக்காக கேரண்டி போட்டேன், இன்னொருத்தருக்காக நான் பணம் வாங்கினேன், அது மாதிரி கேஸ்லாம் நடந்து தான் இருக்கும். கடந்த 2.5 வருஷத்தில் இந்த இதெல்லாம் நடக்காமல் இருந்திருக்காது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதற்கான முயற்சிகளும் இந்த கடகராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப விசேஷமான இடத்துல 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இப்போ போட்டால் அடுத்த மாதமே எனக்கு டபுள் ஆகிடணும், அடுத்த மாதமே நான் பணம் அப்படி கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாவே மினிமம் ஒரு 3 இயர்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ நீங்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கிரிப்டோவோ எதெல்லாம், அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் வருமா, லாபம் வருமானதை ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஆனாலுமே நீங்கள் அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த 1 இயரில் உங்களுக்கு நிறைய வருவாய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்த 1 வருஷம் உங்களுடைய வேலை எப்படி இருக்குன்னா, கடன் வாங்கியே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எப்போ வரும்? அடுத்த மே மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக வரும். அந்த 1 இயர் மட்டும் நீங்கள் தாங்கிறதுக்கான வசதிகளை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அடுத்த 1 இயருக்கு அப்புறம் அந்த ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். எந்த தைரியமாக பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 1 வருஷம் பார்த்திங்கன்னா அஷ்டமசனிலேருந்து வெளில வந்திருக்கீங்க. பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டத்தில் தான் இருக்குது, கடனில் தான் போயிட்டுருக்கு. ஆனாலுமே பணம் வரலைன்ற பிரச்சனைகளுக்கும் பணம் வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பிஸ்னஸ் பணம் வரலாம், ஒரு பேங்க் லோன் கிடைக்கலாம், இல்லை வெளில எங்கேயாவது ஒரு பணம் வரலாம், ஏதோ ஒரு வகையில் பணம் வரும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த பணத்தை நீங்கள் அடுத்த 1 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அடுத்த 1 வருஷம் கழித்து தான் இதில் சம்பாதிக்க போகிறேன்னு செஞ்சிட்டிங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு வருமானங்கள் வந்தே தீரும், அது எந்த டவுட்டுமே கிடையாது. அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பவர்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள்னு சொன்னேன். அப்போ சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லும்போது முக்கியமான குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பேர் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து
குழந்தை பேர் கிடைத்து ஒரு சுபமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார், உச்சமாக இருக்கார், ஆட்சியாக இருக்கார், திக் பலத்தில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சில பேர் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கஷ்டப்படுறது கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி மட்டும் கிடையாது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேது திசை நடந்திருக்கலாம், இல்லை புதன் திசை நடக்கலாம், இல்லை சுக்கிர திசை நடந்து கூட கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள். உங்கள் சுயஜாதத்தை ஒரு அடி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும், என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் பலன் வராது. அதில் 51 பக்கம் கூட டீட்டெயிலாக ஜாதகம் இதுதான் இருக்கும். PDF ஃபார்மேட்டில் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா 500 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி மற்றும் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் வகுப்புலையும் சொல்லித்தரோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.